தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் இரண்டாவது நாளாக திராவிட முன்னேற்றக் கழக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்போம். ரமேஷ்குமார், தற்பொழுது நிலவும் சூழல் என விரிவாக விவரிங்க. வணக்கம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் இரண்டாம் நாளாக இன்று தமிழக எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்றைய தினம் கையில் பேனர் ஏந்தி போராட்டம் நடத்திய தமிழக எம்பிக்கள் இன்றைய தினம் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், ஃபேர் டீலிமிட்டேஷன், அன்சிவிலைஸ் என்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட டி ஷர்ட் மற்றும் துண்டு ஆகியவற்றை தங்களுடைய கழுத்தில் அணிந்தபடி அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, மதிமுக எம்பி வைகோ, விடுதலை சிறுத்தைகள் எம்பி திருமாவளவன் உள்ளிட்ட தமிழக எம்பிக்கள் பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். குறிப்பாக மோடி அரசே தமிழகத்தை வஞ்சிக்காதே, தமிழ்நாடு ஒருமைப்பாடு துண்டு துண்டாகும் உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பி கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் போராட்டம் நடத்திய அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளக்கூடாது. நியாயமான முறையில் தொகுதி மறுசீரமைப்பு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் பாதிக்கப்படாமல் மேற்கொள்ள வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை தமிழகம் தொடர்ந்து எழுப்பி வருகிறது. அதனை முன்வைத்துதான் அவர்கள் தற்போது போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். தகவல்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி ரமேஷ்.